இந்த படத்துல அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது அப்படின்றது இந்த கதையின் கருவை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இந்த தற்கொலைகளை தடுத்து அந்த குடும்பங்களை எப்படி சேவ் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஆட்களை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி தடுத்து நிறுத்த முடியும், நீங்க வந்து சட்டத்துக்கு ரீதியா எவ்வளவு வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்ல நீங்க நேரடியா வந்து அவங்களை எப்படி இருந்து தடுத்து நிறுத்தலாம், இந்த பிரச்சனைகளை எப்படி வெளியே வரலாம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இங்க பதிலே சொல்லல. என்ன பேசியிருக்கு, விதவிதமா எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம். இந்த படத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னா விதவிதமா சாகிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுகிட்டே இருக்காரு. தான் சாகிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் கொண்டு வந்து சாகடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தற்கொலை முடிவல்லன்னு சொல்ற படத்துல தற்கொலை பத்தி மட்டுமே படம் முழுக்க பேசிட்டு இருந்தா படம் பார்க்க வரவனுக்கு எந்த எண்ணம் மேலோங்கும். பிரச்சனையில இருக்கிறவன் இந்த படம் பார்க்க வந்தானா அந்த பிரச்சனையில இருந்து அவன் மீள வேணாம், மேற்கொண்டு ஒரு பிரச்சனையை அவன் கொண்டுட்டு வெளியில போற மாதிரி தான் இந்த படம் கொண்டு வந்திருக்கு. எப்படி அதாவது நீ சாகிறதுக்கான முயற்சிகள் உனக்கு சரியா வரலையா, நான் சொல்றேன் எங்ககிட்ட வாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி. கத்தியில குத்தி சாவலாமா, தூக்குல தூங்கி சாவலாமா, பிரியாணியில விஷங்கள் தான் சாவலாமா, இல்ல பால்ல விஷங்கள் தான் சாவலாமா, பூச்சிக்கொல்லி மருந்தா, எலி மருந்தா, இதுலலாம் எப்படிலாம் சாகலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் மறுபடியும் படம் முழுக்க பேசியிருக்காங்க. இதுக்கு மேல இதுல படத்திலையும் ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இறுதி முயற்சி அப்படின்ற இந்த படத்தோட டைட்டிலை வந்து ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தோட குழுவினர் வந்து இதோட படம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரும் முடிவை எடுத்து இதுவே எங்களின் இறுதி முயற்சி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுவே இவங்க இந்த நாட்டுக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த தமிழ் சினிமாவுக்கு செய்கிற பெரும் பாக்கியம், பெரும் உதவியாக இருக்குன்றதை நான் தாழ்மையோட பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். யோசிங்க ஐயா, நல்ல படத்தை கொடுக்க முடியலன்னா இதுவே இறுதி முயற்சியை எடுத்து முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த படத்துக்கு மார்க்கெல்லாம் கொடுத்து நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த கவுண்டமாலேன்னு ஒரு காவியத்தை எடுத்த ஒரு ஹீரோ கம் டைரக்டர் கிட்ட இருந்து இதை விட முக்கியமாக ஒரு மட்டமான ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை வந்து இல்லை என்னால் முடியும் அப்படின்றது தான் இந்த படம்.